நீங்க உலகத்தை மாத்துனீங்க, நீங்க இந்தியால மாத்துனீங்க, நீங்க ஒரு சோஷியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்க, நீங்க ஒரு பில்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தீங்க, யூ மேட் த லைஃப் ஆஃப் ஹியூமனிட்டி சிம்பிளர் அண்ட் பெட்டர் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். அதனால தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஸ்மால். ரொம்ப சின்னதை யோசிக்காதீங்க. இட் இஸ் ஒன் லைஃப். there are only two guarantees in your life. வேற எதுவுமே கேரண்டி கிடையாது. the first guarantee the day you are born, the second guarantee the day you will die. ரெண்டு தான் கேரண்டி, வேற எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. இடையில anything can happen. when you know there are two things that is certain, the day you are born, the day you are die. அதனால நீங்க ரிஸ்க் நிறைய எடுங்க, டிராவல் பண்ணுங்க, ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க, ஒரு பெரிய ஐடியா விடுங்க, சால்வ் பண்ண பாருங்க. டேக் a big problem, dedicate your life to it, try to solve that problem. 10 years 15 years put your head down and keep working. எதுக்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னாங்க, now there is a general complaint in the society. I don't believe in that, but general complaint. the Gen Z 98 99 born, அதுக்கு பின்னாடி இருந்து பிறந்தவங்க, அவங்க எல்லாமே they take very life lightly. I don't believe in that. the kind of knowledge a Gen Z has got, no person before you had so much knowledge like you are having. you know everything is at your fingertip. எல்லாம் செல்போன்ல வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்றீங்க, சின்ன ஏஐ சர்ச் பண்றீங்க, every single data is it. but the problem is with so much data, are you making the right decision? அவ்வளவு டேட்டா உங்களுக்கு இருக்கு, சரியான டெசிஷன் அந்த டேட்டா வச்சு எடுக்கிறீங்களா அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே நிறைய பேருக்கு அவ்வளவு டேட்டா கிடையாது. we all took decisions in life, but for you have so much data. அவ்வளவு டேட்டா இருக்கு, அதுல சரியான டெசிஷன் நீங்க எடுக்கணும். எப்பொழுதுமே உங்களுடைய டைட்டில்ஸ் உங்க தலைக்கு போக விட்டுறாது. you all will have big titles, பெரிய பெரிய டெசிக்னேஷன், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் அண்ட் எம்டி, எல்லா டைட்டில்ஸ் வரும். அந்த டைட்டில் இஸ் நாட் யூங்க. டைட்டில் இஸ் ஒன்லி த ஷர்ட் யூ வியர், அது செப்பல் யூ புட். அந்த டைட்டில் வரும், அந்த டைட்டில் போகும். எப்பொழுதுமே என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள விட்டுறாதீங்க. the day the title goes to your mind, you will stop learning. என்னைக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள போகுதோ, that is the last day of you being a student. தவிர்க்க முடியாத thumbnails, கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.